திமுகவை வீழ்த்திவிடலாம் என இபிஎஸ் பகல் கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டங்களில் திமுகவை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் அதில் பேசிய இபிஎஸ் திமுக அரசின் மீதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறினார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சட்ட அமைச்சர் ரகுபதி, திமுக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சமத்துவ சமூக மேம்பாட்டு திட்டங்கள், முதலமைச்சரின் செயல்பாடுகள் ஆகியவை இபிஎஸ்க்கு சிம்ம சொப்பனமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சசிகலாவில் தொடங்கி ஓபிஎஸ் வரை ஒவ்வொருவராக காலை வாரிவிட்ட நீண்ட துரோக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இபிஎஸ் எனவும் ரகுபதி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திமுக எம்பி கனிமொழி ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக மாநகராட்சியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் அங்கு கனிமொழி ஆய்வு மேற்கொண்டார். சூசை பாண்டியபுரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மழைநீரை வெளியேற்றும் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இந்திய உணவுக் கழகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா விலகியதை தொடர்ந்து விசிகாவை வீழ்த்த திட்டமிடப்பட்டிருந்த சதி நீங்கியதாக இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். கட்சி கட்டுப்பாடுகளை மீறி பேசிய புகாரில் ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எனினும் தொடர்ந்து அவர் கடுமையான விமர்சனங்களை பேசி வந்தார். இந்நிலையில் விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா விலகுவதாக நேற்று அறிவித்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இயக்குனர் அமீர், விசிகாவிலிருந்து தம்மை நீக்குவார்கள் என்று எதிர்பார்த்து அதை வைத்து அரசியல் செய்யலாம் என காத்திருந்த செல்வந்தருக்கு திருமாவளவன் கூறிய கருத்துக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அந்த செல்வந்தர் தானாக முன்வந்து விலகிவிட்டார் என குறிப்பிட்டுள்ள அமீர், எதுவாயினும் விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி விலகியது நன்றே என கூறியுள்ளார். எந்த காரணத்தை கொண்டும் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கும்பகோணத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், கடந்த 7 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருப்பதாகவும் கூட்டணியில் இருந்து எங்களை பிரிக்க சனாதன அமைப்புகள் முயற்சி செய்வதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் அது நடக்காது என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியிலேயே போட்டியிடுவோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏதோ அழுத்தம், மிரட்டல், அச்சுறுத்தல் என்கிறார்கள். தன்னோடு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு தன்னுடைய இயல்பு பண்பு தெரியும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். திமுகவிடம் ஒன்று பேசிவிட்டு மறைமுகமாக ஒன்று செய்கிறார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த அரசியல் தனக்கு தெரியாது. விசிக எப்பொழுதும் சனாதனத்திற்கு எதிராகவே இருக்கும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதுவரை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்திருப்பதாக திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு சீசனை ஒட்டி நடை திறக்கப்பட்டு 29 நாட்களில் 163 கோடியே 89 லட்சம் ரூபாய்க்கும் மேல் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரசாந்த் தெரிவித்தார். இந்தியாவிற்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை அதிபர் திசாநாயக நேற்று டெல்லி வந்தார். அவரை மத்திய அமைச்சர் எல். முருகன் மற்றும் இந்திய அதிகாரிகள் வரவேற்றனர். இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் திசாநாயக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றார். அவர் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ளார். இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதில் தமிழக மீனவர்கள் பிரச்சினை பற்றி பேசப்படும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.
அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேல்நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று நள்ளிரவில் மழை பெய்ய தொடங்கி அதிகாலையில் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை அதிகாலையில் சென்னையில் கனமழை பெய்யும் எனவும் கணித்திருக்கிறது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.